நீங்கள் நாட் போட்ட உடனே இந்த பிளாக் கலரில் நாட் போட்டேன். போட்ட உடனேவும் இப்போ பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயரில் நம்ம ஒரு டியூப்பை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒயரை எடுத்துட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணோம். ஓகேவா? இந்த ஒயருக்குள்ளே ஒரு டியூப் வந்து விட்டுட்டு ஒரு டியூப் விட்டுட்டு அதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயருக்குள்ளேயும் ஒரு டியூப் விட்டுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? இப்போ எப்பயும் போல் இங்கே ஃபுல்லாக டியூப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயரில் நம்ம வந்துட்டு போட்டுடுறோம். நாட்ஸ் போட்டே போயிடுவோம். நம்ம உள்ளே வந்துட்டு இப்போ ஜாயின் பண்ணோம் இல்லையா? அதனால் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் போட்ட பிறகு சென்டரில் ஒரு நாட் ஒன்று போட்டுருவோம். போட்ட பிறகு இப்போ பாருங்கள், இப்போ எல்லா ஒயர்ஸும் வந்துட்டு இந்த அளவு நம்ம கட் பண்ணிடுவோம். இவ்வளோ ஒயர்ஸ் நமக்கு வந்துட்டு வீணாக போகும். கொஞ்சம் ஒயர்ஸ் நமக்கு வேஸ்ட்டாக தான் ஆகும். அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ் பாயிண்டில் இருக்க ஒயர் எடுத்து இதுக்குள்ளே விட்டுடலாம். அதே மாதிரி இதை இதுக்குள்ளே விட்டுடலாம். மாதிரி உள்ளே விட்டாச்சு. விட்டுட்டு இந்த ஒயர்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஒவ்வொரு டியூப்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணுவோம். உள்ளே விட்டுருவோம். உள்ளே விட்டுட்டு இதே மாதிரி ஒவ்வொரு டியூப்குள்ளேயும் பொறுமையாக நம்ம உள்ளே விட்டுருவோம். அப்போ நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். நான் இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் ஒவ்வொரு டியூப்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்சர்ட் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஃபுல்லாக அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. என்ன போட போகிறோம், இதை ஃபுல்லாக நம்ம வந்துட்டு உள்ள எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. நான் இன்னும் கட் பண்ணல. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டெயில் தான் போட போகிறோம். இப்போ நம்ம பேக் சைடில் 3 நாட் வச்சுருந்தோம். இது ஃப்ரண்ட் சைடில் ஃபுல்லாக போட்ட பிறகு பேக் சைடில் 3 நாட் மட்டும் நான் விட சொன்னேன். அதை இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த 2 இது இருக்கு இல்லையா, ஒரு நாட்டில் வந்துட்டு 2 ஒயர்ஸ் வரும். இந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போடணும். எப்படி போடுறது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நாட் போடணும். அதே மாதிரி இந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி 3த்தையும் சேர்த்து 3 நாட் போட்டோம். போட்ட பிறகு ஒயர்ஸ் எல்லாம் இந்த பக்கம் திரும்பிடும். திரும்பின உடனே இப்போ கிராஸ் நாட் எடுத்து கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம வந்து கிராஸ் நாட் போட்டு போகிறோம். இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ
நமக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து பெருசாக வேணும், நமக்கு வந்துட்டு டெய்லில் வந்துட்டு பெருசாக வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இங்கே ஒரு ஒயரும் இங்கே ஒரு ஒயரும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு பாருங்கள் இந்த சைடில் எப்படி ஜாயின் பண்ணோன்னு காட்டுறேன். இந்த பக்கம் எப்படி ஜாயின் பண்ணோன்னு காட்டுறேன் பாருங்கள். சும்மா ஒரு அரை அடியில் நீங்கள் இப்படி மடித்து வச்சுட்டு இவ்வளோ தூரம் மடிச்சுட்டு இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த உங்கள் விருப்பம், நீங்கள் எந்த கலர் வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கலர் தான் ஜாயின் பண்ணோம் அதுதான் இல்லை. நீங்கள் மயில் எவ்வளோ அழகாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இங்கே வரைக்கும் நான் போட்டுட்டேன் பாருங்கள். இந்த பக்கமும் ஜாயின் பண்ணியிருக்கேன், இந்த பக்கமும் ஜாயின் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு 2 ஒயரும் சேர்த்து நாட் போட்டது இது, இந்த இடம், இந்த 3த்தையும். அதுக்கப்புறம் 3 ஒயரும் சேர்த்து நம்ம கிராஸ் நாட் போட்டு கொண்டு வந்தது இது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு இந்த ஒயர்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த சைடு ஒரு ஒயரும் இந்த சைடு ஒரு ஒயரும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இங்கே ஒரு ஒயர், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணிட்டேன் இந்த சைடில். இப்போ பாருங்கள், இந்த சைடில் நான் ஒயர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். இதை மாதிரி நமக்கு வந்திருக்கும். நம்ம ஒயர்ஸ் ஜாயின் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஜாயின் பண்ணாதப்ப நமக்கு இவ்வளோ தான் இருந்துச்சு. நம்ம ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ண பண்ண நமக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கும். நான் வந்துட்டு எத்தனை ஒயர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 ஒயர்ஸ் நான் வந்துட்டு இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம டியூப் இன்சர்ட் பண்ணுறோம். டியூபை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம விருப்பம் டியூப் போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை வேணான்னு நினச்சாலும் வேண்டாம். டியூப் வேண்டாம் இதோட போதும் அப்படின்னு நினச்சா இதோட நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம், அதோட போதும் நிப்பாட்டிக்கலாம். இல்லை நம்ம டியூப் போட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்துட்டு இப்போ டியூப் போட்டு போட்டுக்கலாம். இது மாதிரி இப்போ நான் டியூப் போடுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு பக்கம் மட்டும் இப்போ டியூப் போடுறேன் பாருங்கள். போட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயர், ரன்னிங் ஒயர் மாதிரி நீங்கள் சேம் கலர் கூட உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு டியூப் இன்சர்ட் பண்ணிட்டேன். இந்த சைடு ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒயிட் கலரில் ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்காக நான் ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்போ அளவு விட்டுருங்க. விட்டுட்டு மடிச்சுட்டு இப்போ பாருங்கள், டியூபை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணணும். நீங்கள் ஒயிட் கலர் தான் எடுக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் வேறு எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். அப்போ தான் நான் வந்துட்டு எப்போ டியூப் இன்சர்ட் பண்ணி எந்த இடத்துல எப்படி போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலனா கூட நீங்கள் இதை பார்த்தே போட்டுடலாம்.
எல்லா ஒயர்ஸையும் எடுத்து இதை மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நம்ம டியூப் போட்டு 2 இதில் முடிச்சிருக்கோம். இது 1 2 பாருங்கள் ஃபுல்லாக. இது வந்து கீழே தொங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே விட்டுடலாம். இல்லை மேலே இருக்கணும்னா நம்ம அந்த குச்சி இருக்குது தெரியுமா, அந்த ஈக்குச்சி, அதை வச்சு நம்ம உள்ள பேக் சைடில் ஃபுல்லாக நம்ம சொருகி விடலாம். இதுக்கப்புறம் இந்த மீதி இருக்க ஒயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து உள்ளே விட்டு ஜாயின் பண்ணிட்டோம்னா பீகாக் மயில் வந்துட்டு நமக்கு முடிஞ்சிடும் ஃபுல்லாக. இப்போ நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நான் உள்ளே வந்துட்டு இதுக்குள்ளே எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே சின்ன சின்ன பீட்ஸ் மாதிரி வச்சு இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நான் சும்மா இது மாதிரி பண்ணியிருக்கேன். பீகாக் க்ரீன் கலர் வித் ப்ளூ கலரில் இருக்குன்றதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு நல்ல கலர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். இந்த பீகாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.